Good morning, praise the Lord, welcome to this video. இந்த வீடியோ வந்து பொதுவாக ஊழியக்கார மனைவிகள் அவங்களுக்காக நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு நல்ல ஊழியக்காரர் கப்பல் அவங்கக்கிட்டேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கர்த்தர் என்ன அவங்கக்கிட்ட கொண்டு போனார். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் நான் அங்கே இருந்து என்னுடைய பாடங்கள் கர்த்தர் என்ன எனக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அங்கே நான் கற்றுக்கொண்டேன். அதில் நான் அங்கே ஜாயின் பண்ணும் போது எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஃபேமிலி எனக்கு கார்டியனாக இருந்தாங்க. அதில் அவங்க பிள்ளைங்களில் ஒருத்தருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு அங்கே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நான் அங்கே சொன்னேன். அவங்களுக்கே கூட தெரிஞ்சிருந்தது. அதோட ஆனால் எனக்கு அதை மாப்பிள்ளை பார்க்குறாங்களே, அவர் என்ன சொல்கிறாரு, நான் குடிக்கலாம் மாட்டேன், சிகரெட்லாம் நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு ஆனால் என்னுடைய தாற்பயங்கள் எனக்கு என்னென்னு புரியல. பாவம் அப்படின்னா என்ன, ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு புதிய சபைக்கு கர்த்தர் என்னை கொண்டு போயிருந்தார். அங்கே நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி எனக்கு கார்டியன் வீட்டில் நான் போவேன், அங்கே யாரும் ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டவரோட பேசுறதில்ல அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பாஸ்டர் மனைவி உடனே சொல்லிட்டாங்க, அதுக்கு காரணம் பாவம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கலை, என்னென்ன வளர்ந்த விதம் அப்படி. அந்த வீட்டில் நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்ட்டு பேசிக்குவாங்க, அல்லது முட்டாள் அப்படின்லாம் சொல்கிற வழக்கம் அங்கே இருக்குது. இது எங்கள் வீட்லேயும் இருக்குது. வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் அப்படின்ட்டு இருக்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. இதுக்கெல்லாம் நம்ம எந்த முக்கியத்துவமும் நம்ம கொடுக்கறதில்ல. வேதாமத்தை நம்ம படிக்கிறதும் இல்லை, அதுக்கெல்லாம் ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல. சகோதரனை மூடனே அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்வான், அவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. ஸோ பைபிள் தான் எல்லா சட்டங்களுக்கும் மூலாதாரம். நீங்கள் ஒரு பாவம் நம்மக்கிட்ட காணப்பட்டதுன்னா, பாவம் பாவத்தை பிறப்பிக்கும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்படியே போய் பாவம் அந்த மரணத்தை பிறப்பிக்குதுன்ட்டு ஒரு இருந்தாலும், பொதுவாக நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், அன்பற்ற சூழ்நிலைகள்லாம் உருவாக்குது. அல்லது ரகசியமாக ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் திட்டங்களை தீட்டுதல், இதெல்லாம் குடும்பங்களுக்கு உள்ள அன்பற்ற நிலைமைகளை அது வளர்க்குது. ஸோ இதை தான் நான் அங்கே கற்றுக்கொண்டேன். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கு நின்று பிடிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தும் நமக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ நான் என்ன பாவம் செய்கிறேன் அப்படின்ட்டு எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பழைய விசுவாசிகள் கேட்குறாங்க. நானே ஒரு வயசானவ, நான் என்ன பாவம் செய்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கோபம், அன்பற்ற நிலைமைகள் அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன் அப்படின்ட்டு இருக்க. நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுதல் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாக இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம சபையில் கண்டிப்பாக நியாயத்தீர்ப்புகள் நடக்குது. இப்போல்லாம்
ஸோ நமக்கு நியாய தீர்ப்புகள் கோர்ட்டில் இல்லை, நமக்கு சபையில் தான் இருக்குது. நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும். தூதர்கள் வந்து நம்மளை குறித்து ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தர் சமூகத்தில் போய் சொல்கிறவங்களா இருக்காங்க. நம்முடைய துரோகங்களை தூதர்கள் வந்து பொறுக்க மாட்டாங்க. ஸோ இதை தான் என்னுடைய பாஸ்டரான ஆண்டியும் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது நம்ம ஜெபிக்காமல் துதிக்காமல் இருக்கோம்னா அதுக்கு காரணம் பாவம். அப்படி இந்த பேசிக் விஷயமே நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. பாவம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ரட்சிப்புன்னா என்னன்னு கேட்குறாங்க. வருஷம் சபையில் காணப்படுறாங்க, வாரம் கோவிலுக்கு போகிறாங்க, ஆனால் பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது. இதை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.